தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலை ஒழிக்கலாம் அப்படின்ட்டு தான் தாவேகாக்கு ஓட்டு போட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மறுபடியும் ராஜகுருமார்களினுடைய ஆட்சி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்ன மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு தாவேகா அந்த ஒரு கட்சியினுடைய தலைமையில். ஃபஸ்ட்டு அந்த ரத்தன் பண்டிட் அவரை அரசவையில் ஏற்றுனாங்க. அப்புறம் எதிர்ப்புற போய் கழட்டி விட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சம்பவம் கவுண்டம்பாளையத்தில் நடந்திருக்கு. கவுண்டம்பாளையம் கோவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி சந்தோஷ் அவங்களுடைய ஜோதிட அலுவலகத்தில் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு வர வச்சு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்கும்போது அவங்க சைட்ல இருந்து, அதாவது இன்னைக்கு கீழ் காலகட்டத்தில் என்னுடைய எம்எல்ஏ ஆஃபீஸ் ரெடி ஆகலை, அதுக்காக கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கடந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, இதை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கு. என்னதான் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கூட கையை கோத்து நின்னா கூட நாங்கள்லாம் ராஜகுருமார்கள் அப்படின்ட்டு பல சம்பவங்கள் இப்படியும் நடந்துட்டு இருக்கு. ஒரு வழியா இவங்க யாரா அப்படின்னு பார்க்கும்போது தன்னை ஒரு டாக்டர்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்க ஒரு டாக்டரே கிடையாது. இவங்க எப்படா டாக்டர்னு பார்க்கும்போது அஸ்ட்ராலஜியில் நான் டாக்டர் படிச்சிருக்கேன், பட்டம் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அஸ்ட்ராலஜியில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கக்கூடிய இவங்க கனிமொழி எதுக்காக அந்த தேர்தல் அஃபிடவிட்டில் சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஆக மொத்தத்தில் இவங்க சாதாரண குடும்பத்தில் வந்துருக்குங்கப்பா அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாருக்குமே இவங்க எலெக்ஷன் அஃபிடவிட்டில் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கு அசையும் சொத்தும் 1 கோடி ரூபாய்க்கு அசையா சொத்தும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்களை தான் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, கவுண்டம்பாளையம் பகுதி மக்களுக்கு இப்படி ஒரு ஜோதிடர் கனிமொழி சந்தோஷ தெரியுமா தெரியாதா, இல்லை விஜய் விசில் இதை ரெண்டுமே பார்த்து ஓட்டு போட்டிக்கலாம். தயவு செஞ்சு அந்த ஊருக்காரங்க யாராவது இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. ரொம்ப நாள் கேள்வியாக இருக்குது. இவங்களை போய் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? ஏதாவது ஒன்று தேவையில்லை, மக்களுக்காக செய்வாங்க. தோணுச்சுன்னா உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். மறுபடியும் அந்த ஒரு மன்னராட்சி, அதில் ராஜகுருமார்கள் அப்படி ஒரு நிலைமை தான் தமிழகத்தில் தொடருமா, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.